அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. இன்னைக்கு நாம பார்க்க போற ராசி பொருத்தம் ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு பக்கம் அதிரடியான மேஷ ராசியான், இன்னொரு பக்கம் ரொம்பவே வித்தியாசமா யோசிக்கக்கூடிய கும்ப ராசி பெண். இந்த ஜோடியை பொறுத்த வரைக்கும் இவங்க கணவன் மனைவியா இருக்கிறத விட உலகமே பொறாமைப்படுற அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிப்பட்டது, இவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷம்ங்கிறது நெருப்பு, கும்பம்ங்கிறது காற்று. நெருப்பு எரிய காற்று வேணும். அதே மாதிரி மேஷராசி ஆணோட லட்சியங்கள் நிறைவேற கும்பராசி பெண்ணோட ஐடியாக்கள் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இது ஒரு ஐடியல் மேட்ச்னே சொல்லலாம். மேஷராசி கணவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாக நாயகனா இருப்பார். மேஷராசி கணவன் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல இருக்கவங்க. இவங்க கிட்ட எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது. எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. மற்றவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்பாங்க. தன்னுடைய மனைவியை ஒரு நிழல் மாதிரி பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா சுதந்திரத்தையும் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. கும்பராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலி தேவதைன்னே சொல்லணும். கும்பராசி மனைவி சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. இவங்க மற்றவங்க மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுடைய சிந்தனையே ரொம்ப புதுசா இருக்கும். இவங்க ரொம்ப அமைதியானவங்க, ஆனா ரொம்ப புத்திசாலியானவங்க. ஒரு விஷயம் சரின்னா அதுல உறுதியா இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சமூக அக்கறை இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். கணவர் தன்னுடைய வேலையில தலையிடுறதை விட தனக்கு சப்போர்ட் பண்றதை தான் இவங்க அதிகம் விரும்புவாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது மேஷராசி கணவர் திடீர்னு ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாவோட வருவார். இன்னைக்கே ஆரம்பிக்கலான்னு துடிப்பாரு. ஆனா கும்பராசி மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஐடியாவை அப்படியே அப்சர்வ் பண்ணி இதுல இந்தந்த மாற்றம் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், இதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னு ரொம்ப வித்தியாசமான ஆனா சூப்பரான ஐடியாவா கொடுப்பாங்க. மேஷத்தோட வேகமும் கும்பத்தோட விவேகமும் சேரும்போது அந்த பிஸ்னஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இருவருக்கும் இடையேயான உறவில் பலம் கூட இந்த விஷயங்கள் முக்கியம். இவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்காது. எதையும் ஓப்பனா பேசிடுவாங்க. இதுவே பாதி பிரச்சனைய தீர்க்கும். கணவருடைய வளர்ச்சிக்கு மனைவி பெரிய பலமா இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியுடைய கனவுகளை நிறைவேற்ற கணவன் ரொம்பவே மெனக்கெடுவாங்க. இந்த ஜோடி எப்பவுமே போர் அடிக்காது. புது புது இடங்களுக்கு போறது, புதிய விஷயங்களை ட்ரை பண்றதுன்னு இவங்க லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போறாங்கன்னு வச்சுப்போமே. மேஷராசி கணவர் அங்கேயும் அவரோட கமாண்டிங் பவரை காட்டுவாரு. ஆனா கும்பராசி மனைவி எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பா பழகி அங்க இருக்கிறவங்களோட மனசை ஈர்ப்பாங்க. கணவர் சில சமயம் வேகமா பேசி யாரையாவது கஷ்டப்படுத்தினா கூட மனைவி அதை ரொம்ப சாதுரியமா ஹேண்டில் பண்ணி அந்த இடத்தை ஸ்மூத்தாக்குவாங்க. வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் பாராட்டிப்பாங்க. இதுதான் இவங்க கெமிஸ்ட்ரி. இருவருக்கும் இடையேயான சவால்கள் என்னன்னு பார்க்கும்போது மேஷராசி ஆண் சில சமயம் அதிகாரம் பண்ண நினைப்பாரு. கும்பராசி பெண் அதை சுதந்திரத்துல தலையிடுறதா நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி கணவர்களே, உங்க மனைவி ரொம்ப அறிவானவங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற புதுமையான ஐடியாக்களை மதிங்க. கும்பராசி பெண்களே, உங்க கணவர் குழந்தை மாதிரி. அவருடைய வேகத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் சில சமயம் கத்துனா கூட அதுல அன்பு இருக்கும்னு உணருங்க. நெருப்பும் காற்றும் இணைஞ்சா அது ஒரு பெரிய ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றலை உங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. மேஷமும் கும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்ச வரம். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா வாழ்க்கையில சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. நட்பும் காதலும் கலந்து உங்க இல்லறம் நல்ல நந்தவனமா இருக்க வாழ்த்துக்கள். இந்த சூப்பர் ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க, அவங்களுக்கும் பயன் கிடைக்கட்டும். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொது பலன்கள். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகளும் தற்போதைய தசாபுத்தியும் தான் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கும். அதனால உங்க சுயஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கேற்ப பரிகாரம் பண்ணுங்க. உங்க பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்.